குற்றம் வெளிப்படையா தெரியுது. குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியலன்னா விசாரணை. 5 பேர் வந்திருக்கான், கூட்டிட்டு போய் அஜித்துங்கிற தம்பியை அடிச்சு கொண்டிருக்கான். குற்றம் தெரியுது. குற்றச்சாட்டு நகையை எடுத்துட்டாருங்கிறதான். நகையை நீங்க திருப்பி எடுக்க முடியல, ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா எடுக்கல. அப்ப பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்கா. குற்றம் வெளிப்படையா தெரியுது நிகழ்ந்தது. அடிச்சிருக்காங்க, செத்துருக்காரு தெரியுது. அப்ப உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு, எதனால இருந்தா நடவடிக்கை எடுக்கணும். இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல? இங்க நிக்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு? சொல்லுங்க. நீ நடவடிக்கை எடுக்காம காலங்கடத்துறதுக்கு நீ ஏமாத்துற. சிபிசிஐடி காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறதே எங்களை ஏமாத்துறதுக்கு தானே ஒழிய இதை மாத்தி இதுவரை சிபிஐ விசாரணையில நிரூபிக்கப்பட்ட நீதி, கொண்டு வரப்பட்ட கடைப்பு, காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லு. இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு? அதனால என்ன நன்மை நடந்திருக்கு? நீங்க தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பறிச்சு வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க. அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்று சொல்லு அப்படின்னு. அப்ப உன்னுடைய காவல்துறை தகுதி இருக்குதா, சரியில்லையா? அடிச்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுது, விசாரிச்சு உண்மை நிலமாட்ட அதிகாரம் இல்ல தெரியலையா?